தமிழ்நாட்டிலேயாவது சென்னையிலேயாவது மீடியா இருக்குது. திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் போன வெள்ளத்தில் வந்து படாத பாடுபட்டாங்களே, நடுவுலில் ரயில் இருந்துச்சு, ரயில் தண்டவாளம் துண்டிக்கப்பட்டது. யார் கேட்கறதுக்கு நாதி இருந்துச்சுன்னு நீங்க? ஏன்னா மீடியா அங்கே வரைக்கும் போகாது. திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க ஒரு ரிப்போர்ட் இருப்பார், தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க ஒரு ரிப்போர்ட் இருப்பார். அவர் என்ன செய்வார்? சார் ரொம்ப வெள்ளமா இருக்கு சார் அப்படிம்பார், முடிஞ்சு வச்சுக்காது. சென்னையில் ஒவ்வொரு மீடியாவுக்கு 10 ரிப்போர்ட் இருக்காங்க. அப்போ பயங்கரமாக டென்சிட்டி, வியாசர்பாடில் எப்படி இருக்குது, வள்ளூர் கோட்டத்தில் எப்படி இருக்குது, சைதாப்பட்டில் எப்படி இருக்குது, டீனில் எப்படி நிறைய சொல்லுவாங்க. தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, நாடறிஞ்ச விஷயம், உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். அவர்கள் கேட்பார். இல்லை நான் சொன்னேன், இந்த குளங்கள் தூர்வாரப்படுதுன்னு ஒதுக்கப்படுது, தூர்வாரப்படுதான்னு பாருங்க. ரோட்டுக்கும் குளத்தோடைய மாண்டுக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இருக்கிறது இல்லை. அந்த ஏரி கரைங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 அடி 3 அடிலாம் தூர்வாரிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க தூர்வார், நீங்க எவ்வளவு அராஜகமா நீங்க வந்து மண்ணல்ட்டு போறது ஒரு பக்கம் நடக்குது. மண் அள்ள வேண்டிய இடத்துல அள்ளப்படுறல. நீங்க சாதாரண நீங்க மழை போய் முடிஞ்ச காலங்களில் பாருங்க, ரோடுக்கு இதுக்கு தெரியும், சின்ன ஒரு பள்ளம் மட்டும் இருக்கும். அப்ப நீங்க 110 அடி வந்துருச்சு, 120 அடி வந்துருச்சு, அணைக்கட்டுகள் மேல தூர்வாரப்பட்டிருக்கான்னு பாருங்க, குளங்கள் ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கான்னு. நிதி ஒதுக்கப்படுகிறது, நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரிஜினலா தூர்வாரப்படுதான் பாருங்க, கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு. நிதி ஒதுக்கீடு தெளிவா நடக்குது, குறைவில்லாம நடக்குது. எங்க ஒதுக்கப்படுதுன்னு யாருக்கும் தெரியும்.